நான் வந்து முடிவு பண்ணேன், அந்த பப்பாளி மரத்தையும் சேர்த்து வெட்டிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கலையே, நம்ம தானே அதை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யோசனை பண்ணேன், என்னடா இது ஒரு பப்பாளி மரம் தானே அது, அதுல இருந்து பொதுமக்கள் யாரோ 3 காய் எடுத்துட்டு போனாங்க, அதுக்கே நம்ம இவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டோமே, நம்மளால யாரோ ஒருத்தர் சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் அழிச்சிடணும்னு தோணுச்சு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்புறமா கொஞ்சம் நாள் போக போக சரி நம்ம வச்ச மரம் ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டு போட்டோம், பழம் வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தது. அதையும் உங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ உங்க தோட்டமா இருந்தாலும் அதுல யாரோ பறிச்சுட்டாங்க. இப்போ மாம்பழம் எல்லாம் பறிச்சுட்டு சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் தோட்டக்காரவங்க கட்டி போட்டுறது அடிக்கிறதுலாம் நம்ம நிறைய கேள்விப்படுவோம் பார்த்தீங்களா. அது இந்த மாதிரி எண்ணங்கள்னாலதான். காம்பவுண்ட் சோறு போடாத பப்பாளி மரத்துக்கே எனக்கு இவ்வளவு கோவம் வந்துருச்சு, அந்த மரத்தை வெட்டிடணும் அப்படின்னு. அப்போ காம்பவுண்ட் சோறு போட்டு அது நம்மளோட தோட்டம், நம்மளோட மாமரம், அதுல நம்ம பறிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கும் போது வேற யாரோ பறிச்சிடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு.